ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக் கான்செப்டில் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னாலே the limitation of the motion of a particle, that is system of particle. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா constraint. இதோட மோஷனை நம்ம constraint motion சொல்றோம். The limitations இல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா geometrical restriction. The limitations of the motion of a particle or a system of particle are generally known as constraint. இல்ல அந்த மோஷனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது constraint motion, அந்த பார்ட்டிகளோட மோஷனை வந்து நம்ம constrained motion அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கான்ஸ்ட்ரைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக், இன்னொன்று நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக், அனதர் ஒன் வந்து நான் ஹோலோனாமிக். ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக். இப்போ ஹோலோனாமிக் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, ஒரு கண்டிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது ஈக்குவேஷன் அப்படின்னா அது ஹோலோனாமிக். என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அது நான் ஹோலோனாமிக். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். அந்த பொசிஷன்ஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 அப் டு நான் என்ன பண்ணிக்கிறேன் Rn வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். பொசிஷன் கோஆர்டினேட். இந்த பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா Tன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே ஒரு கண்டிஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் R1 அப் டு Rn இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வருது ஈக்குவல் டு 0. இப்படி இருந்துச்சுன்னா அது ஹோலோனாமிக். நான் ஒரு ஈக்குவேஷனாக அந்த ஒரு கண்டிஷனாக நான் சொல்கிறேன், இப்படி சொன்னால் இது ஹோலோனாமிக். இதுவே நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, இது மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னா அது நான் ஹோலோனாமிக். If the conditions are not so expressed, they are non-holonomic. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஹோலோனாமிக்கும் நான் ஹோலோனாமிக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஹோலோனாமிக்கோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹோலோனாமிக்கில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடி. இன் கேஸ் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி, the distance between any body between the two particles வந்து remains fixed. அதாவது ரெண்டு பார்ட்டிகளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரிமைன் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சால் ஹோலோனாமிக் சொல்கிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் என்ன வருதுன்னு சொல்கிறேன். the distance between the any two particles of the body remains fixed. So இது எப்படி ஈக்குவேஷனை இண்டிகேட் பண்ணுறோம்னா Ri minus Rj the whole square minus Cij the whole square equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து constraints involved in the motion of the point mass of a simple pendulum. So இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா R minus A the whole square is equal to L square. இதில் modulus of R equal to L. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஸ்க்ளீரோனாமிக் அப்படின்றதுக்கும் இந்த எக்ஸாம்பிள் அது என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். அது ஒரு விதமான கன்ஸ்ட்ரைன்ஸ். So இது வந்து simple pendulum இந்த expression வருது. Constraints involved in the motion of the point
மாஸ் ஆஃப் அ சிம்பிள் பெண்டலத்துக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வருது. இது மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல். இது வந்து கான்ஸ்டன்ட். தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா constraints involved when a particle is restricted to move along a curve of surface. Particle is restricted to move along a curve of a surface. Curve of surface ல எப்படி வந்து particles வந்து மூவ் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹாலோனாமிக். இதே மாதிரி நான் ஹாலோனாமிக்கு வந்து என்ன அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் பிராக்கெட் எழுதுறேன் அப்படின்னா இது ஸ்க்ளீரோனாமிக் அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். 1 மார்க்ல கேட்டா இதுவும் இன்க்ளூட் ஆகும். இது வந்து ஹாலோனாமிக்கும் வரும், ஸ்க்ளீரோனாமிக்கும் வரும் இந்த எக்ஸாம்பிள். அதனால இதை பார்த்துக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஹாலோனாமிக். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் motion of a particle, அந்த பார்ட்டிகல் நான் பீன் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன், on the surface of a solid sphere. Motion of a particle on the surface of the solid sphere. R squared minus A squared greater than or equal to 0. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹாலோனாமிக்கு வந்து நான் ஹாலோனாமிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுல மாடுலஸ் ஆஃப் ஆர் வந்து கிரேட்டர் than or equal to இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா motion of the molecules of a gas container is in spherical shape. So இது r minus e வந்து பாத்தீங்கன்னா less than or equal to 0 இருக்கும். Third example பாத்தீங்கன்னா on object rolling on a rough surface without slipping. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹாலோனாமிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். Motion of a particle on the surface of the solid sphere. இது motion of the molecules of a gas container in the spherical shape. இதுல வந்து object rolling on the rough surface without slipping. இதெல்லாமே நான் ஹாலோனாமிக் எக்ஸாம்பிள். அடுத்தது நான் சொன்னேன் ஸ்க்ளீரோனாமிக் அப்புறம் ரியோனாமிக் அப்படின்ற 2 கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு இது இல்லாம. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if the constraints are independent of time. இதுல ஸ்கெலரோனாமிக் அப்படின்னாலே if the coordinates are independent of time. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரீவியஸா எக்ஸாம்பிள் சொன்னேன், சிம்பிள் பெண்டலம் சொல்லி சொன்னேன். அந்த சிம்பிள் பெண்டலத்தோட எக்ஸாம்பிள் தான் இங்க வருது, சேம் எக்ஸாம்பிள் தான். அதனால சிம்பிள் பெண்டலம் போட்டு நான் இந்த இதே போடுறேன், r minus e the whole square equal to l square சொன்னேன்ல, அதான் ஸ்க்ளீரோனாமிக்கோட எக்ஸாம்பிள். இதுல constraints are independent of time. ரியோனாமிக் அப்படின்னா the equations of constraint contain the time as an explicit variable. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா bead வந்து ஸ்லைடிங் ஆன் மூவிங் ஒயர் வந்து இதோட எக்ஸாம்பிள். bead sliding on moving wire. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியோனாமிக்கோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்கெலரோனாமிக்னா என்ன, ரியோனாமிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இம்பார்ட்டனாக. இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்.
இல்லை டிசிபேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரியோனாமிக் தான் டிசிபேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லலாம். டிசிபேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் force do work. Dissipative constraint, rheonomic தான் dissipative constraint வரும். The dissipative constraints வந்து force do work and the total mechanical energy is not conserved. So இது important ஒன்று. ரியோனாமிக்னா உங்களுக்கு நான் டெஃபினேஷன் சொன்னேன். the equations of the constraint explain the time as an explicit variable னு சொல்றேன். அதாவது இது வந்து ஒரு டைம் டிபெண்டன்ட், இது டைம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் சொன்னேன். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிபெண்டன்ட். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொசிஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் த பார்த்து டிபெண்ட் பண்ணலை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்காது, பார்த்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இஃப் த ஒர்க் டன் பை ஆர் against the force in moving the body depends only the positions, not on the nature of the path. So இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு இது முழுக்க எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த பாத் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இன் அ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஒர்க் டன் இன் அ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஒர்க் டன் இன் அ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஜீரோவாக இருக்காது, நாட் ஜீரோ. அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எனர்ஜி டிசிபேஷன் இருக்கும், ஹீட் எனர்ஜியாக டிசிபேட் ஆகும். ஸோ டிசிபேட்டட் ஆஸ் ஹீட் எனர்ஜி. இதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரீகவரபிள், கம்ப்ளீட்டாக நம்ம ரிகவர் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து நாட் ரீகவரபிள். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இதெல்லாமே வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். இதுவே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அதே மாதிரி விஸ்காஸ் ஃபோர்ஸ், force due to air resistance, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்னா பேசிக் கான்செப்டில் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரெயின்ட்டோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், அதுக்கு எக்ஸாம்பிள் கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.